ஒரு டாக்கர் கண்டெய்னர் அது ஒரு ஸ்டாண்டர்ட் ஷிப்பிங் கண்டெய்னர் மாதிரி தாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்ததா தெரியும். ஆனா அதோட உண்மையான மதிப்பு என்ன தெரியுமா? அதுக்குள்ள என்ன இருக்கு, அப்புறம் அது எவ்ளோ பாதுகாப்பா இருக்குங்கிறதுல தான் இருக்கு. வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சோ நம்ம முன்னாடி இருக்கிற ஒரு பெரிய கேள்வி இதுதான். ஒரு வெறும் காலி கண்டெய்னர் அது சக்தி வாய்ந்தது தான் ஒத்துக்கிறேன். ஆனா அதை எப்படி ஒரு முழுமையான பாதுகாப்பான தானா இயங்குற ஒரு அப்ளிகேஷனா மாத்துறது? இதுக்கான பதில தான் நாம இப்போ தேடப் போறோம். ஒரு பெரிய பில்டிங் கட்டணும்னா முதல்ல என்ன வேணும்? ஒரு ப்ளூ பிரிண்ட் இல்லையா? ஒரு கட்டமைப்பு திட்டம். அதே மாதிரி தாங்க ஒரு டாக்கர் கண்டெய்னருக்கு அதோட ப்ளூ பிரிண்ட் தான் இந்த டாக்கர் ஃபைல். இந்த கண்டெய்னரை எப்படி உருவாக்கணும், என்னென்ன பண்ணணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்ற ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் இது. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு சமையல் குறிப்பு மாதிரி தாங்க. ஒரு சூப்பரான பிரியாணி செய்யணும்னா ஒரு ரெசிபி வேணும் இல்லையா? அதே மாதிரி ஒரு பக்காவான கண்டெய்னரை உருவாக்க இந்த டாக்கர் ஃபைல் தான் நம்மளோட ரெசிபி. இதை வச்சு நீங்க எத்தனை தடவை செஞ்சாலும் டேஸ்ட் மாறாம அதே கண்டெய்னர் கிடைக்கும். சரி, இப்ப நம்ம பில்டிங்கோட கட்டத்துக்கு வருவோம். அதாவது அஸ்திவாரம் போட போறோம். நம்ம அப்ளிகேஷன் வாழ்றதுக்கு தேவையான அந்த அடிப்படை சூழலை உருவாக்குறது தான் இந்த ஸ்டெப். இந்த ஆரம்ப கட்ட படிகள் எல்லாம் ரொம்பவே சிம்பிள். முதல்ல நமக்கு ஒரு பேஸ் ஆபரேட்டிங் சிஸ்டம் வேணும். அதை தேர்ந்தெடுப்போம். அப்புறம் ஆப் கெட் இன்ஸ்டால் மாதிரி ஒரு கமாண்டை யூஸ் பண்ணி என்ஜினெக்ஸ் மாதிரி நமக்கு தேவையான சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணிடுவோம். அடுத்தது நம்ம அப்ளிகேஷனோட ஃபைல்ஸ் எல்லாத்தையும் கண்டெய்னருக்குள்ள காப்பி பண்ணிட்டு கடைசியா வெளி உலகத்தோட பேசுறதுக்கு எக்ஸ்போஸ் கமாண்ட் மூலமா சில போர்ட்ஸை திறந்து விடுவோம். அவ்வளோதான். ஓகே, இப்ப நாம இந்த விஷயத்தோட மிக மிக முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். அதுதான் பாதுகாப்பு. சும்மா ஒரு கண்டெய்னரை உருவாக்குறது பெரிய விஷயம் இல்லைங்க. ஆனா அதை ஒரு உடைக்க முடியாத கோட்டையா மாத்துறது எப்படி? டிஃபால்ட் செட்டிங்ஸ்ல என்ன பெரிய ஆபத்து இருக்குன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. இங்க தான் அசல் பிரச்சனையே ஆரம்பிக்குது. டிஃபால்ட்டா கண்டெய்னருங்க எல்லாமே ரூட் யூசரா, அதாவது ஒரு சூப்பர் அட்மினா ரன் ஆகும். இது எதுக்கு சமம் தெரியுமா? உங்க மொத்த சிஸ்டத்துக்கும் ஒரே ஒரு மாஸ்டர் கீ வச்சிருக்கிற மாதிரி. யோசிச்சு பாருங்க, அந்த கீ தப்பான ஆள் கையில கிடைச்சா என்னாகும்? அவ்வளவுதான், மொத்த சிஸ்டமும் காலி. இங்க பாருங்க இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை. ஒரு பக்கம் ரூட் யூசர், அதாவது அட்மின். இவருக்கு முழு சிஸ்டம் ஆக்சஸ் இருக்கு. ஒரு சின்ன ஓட்டை கிடைச்சா போதும், மொத்தமும் அவர் கண்ட்ரோலுக்கு போயிடும். இதோட பாதிப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். இன்னொரு பக்கம் பாருங்க, நாம உருவாக்குற ஆப் யூசர். இவருக்கு குறைஞ்ச அதிகாரம் தான். ஒருவேளை இங்க ஒரு தாக்குதல் நடந்தா கூட அந்த சேதம் ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயே அடங்கிடும். அந்த பிளாஸ்ட் ரேடியஸை நம்ம ரொம்பவே குறைச்சிடுறோம். அப்போ இதுக்கு தீர்வு என்ன? ரொம்ப சிம்பிள், 4 ஸ்டெப் தான். முதல்ல யூசர் ஆட் கமாண்ட் வச்சு நமக்கான ஒரு புது யூசரை உருவாக்குறோம். அப்புறம் அந்த யூசர் வேலை செய்யறதுக்கு சில ஃபோல்டர்ஸை mkdir வச்ச உருவாக்கி சவுன் கமாண்ட் மூலியமா அந்த ஃபைல்ஸ்க்கு இவர் தான் ஓனர்னு சொல்லிடுறோம். கடைசியா ரொம்ப முக்கியமா டாக்கர் ஃபைலோட கடைசியில யூசர்னு போட்டு இனிமே இந்த கண்டெய்னர் ஸ்டார்ட் ஆனா இந்த புது பாதுகாப்பான யூசரா தான் இயங்கணும்னு செட் பண்ணிடுறோம். சரி, நம்ம கண்டெய்னரை இப்போ கட்டி முடிச்சாச்சு, பாதுகாப்பையும் உறுதி செஞ்சாச்சு. அடுத்து என்ன? அது எப்படி தானா ஸ்டார்ட் ஆகுது, தன்னைத்தானே எப்படி மானிட்டர் பண்ணிக்குதுன்னு பார்க்கலாமா? ஒரு வண்டியை ஸ்டார்ட் பண்ண சாவி வேணும் இல்லையா? அந்த மாதிரி நம்ம கண்டெய்னரோட இக்னிஷன் கீ தான் இந்த சிஎம்டி அப்புறம் என்ட்ரி பாயிண்ட் கமாண்ட்ஸ். கண்டெய்னர் ரன் ஆனதும் முதல்ல எந்த ப்ரோக்ராமை ஓட விடணும்னு சொல்றது இதுதான் உள்ள இருக்கிற அப்ளிகேஷனுக்கு உயிர் கொடுக்குது. அடுத்து கண்டெய்னரோட ஹெல்த்தை எப்படி செக் பண்றது? அதுக்கு தான் ஹெல்த் செக். இது நம்ம உடம்போட நாடி துடிப்பு மாதிரி. குறிப்பிட்ட நேரத்துக்கு ஒரு தடவை உள்ள இருக்கிற அப்ளிகேஷன் உயிரோட நல்லபடியா இயங்கிட்டு இருக்கான்னு செக் பண்ணும். ஒருவேளை ரெஸ்பான்ஸ் வரலைன்னா உடனே கண்டெய்னர் அன்ஹெல்த்தின்னு சொல்லிடும். இது பிரச்சனையை முன்கூட்டியே கண்டுபிடிக்க ரொம்பவே உதவியா இருக்கும். சரி, இதுவரைக்கும் எல்லாம் தியரி படி கரெக்டா போச்சு. ஆனா நிஜ உலகத்துல டெவலப்மெண்ட்ல எல்லாம் நாம திட்டம் போட்ட மாதிரி நடக்குமா என்ன? கண்டிப்பா நடக்காது. இப்போதான் கதையோட ரியாலிட்டிக்குள்ள வரும். தோல்விகள்ல இருந்து எப்படி கத்துக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம பிளான் எல்லாம் பக்காவா போட்டு அவ்வளோ பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சு முதல் தடவையா பில்ட் பண்ண முயற்சி பண்றோம். ஆனா ரிசல்ட் ஸ்கிரீன்ல பெருசா ஒரு மெசேஜ், பெர்மிஷன் டினைட், அதாவது அனுமதி மறுக்கப்பட்டது. என்னடா அதுன்னு ஒரு நிமிஷம் தலைய சுத்திருச்சு. அப்புறம் தான் புரிஞ்சது, இந்த பிரச்சனைக்கு காரணமே நாம செஞ்ச பாதுகாப்பு ஏற்பாடுதான்னு. நாம புதுசா ஒரு யூசரை உருவாக்கணும் இல்லையா? அவருக்கு குறைஞ்ச பவர் தான் கொடுத்திருந்தோம். அதனால என்ஜினிக் ஸ்டார்ட் ஆக தேவையான சில முக்கியமான சிஸ்டம் ஃபோல்டர்ல எழுத ஒரு அனுமதி இல்ல. அதான் இந்த பிரச்சனை. ஆனா இந்த பிரச்சனையை சரி பண்றது ரொம்ப ரொம்ப சுலபம். எந்த ஃபோல்டர்ல பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சு அந்த ஃபோல்டருக்கும் நம்ம புது யூசருக்கும் சோன் கமாண்ட் மூலியமா உரிமை கொடுத்துட்டோம். டாக்கர் ஃபைல்ல ஒரே ஒரு லைன் தான் சேர்த்தோம், அவ்வளோதான். அந்த ஒரே ஒரு லைனை மாத்துனதுக்கு அப்புறம் மறுபடியும் பில்ட் பட்டனை தட்டணும். இந்த முறை எந்த பிழையும் இல்ல. பில்ட் சக்சஸ். பாத்தீங்களா? அந்த தோல்வி, அந்த பிழை தான் நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை கத்துக் கொடுத்துச்சு. இதுதான் உண்மையான லேர்னிங். ஓகே, நம்ம கண்டெய்னர் இப்போ வெற்றிகரமா இயங்கிட்டு இருக்கு. இப்ப நம்ம வேலையோட கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு.
சிஸ்டத்தை எப்படி சுத்தமா வச்சுக்கிறது, அப்புறம் நாம உருவாக்குன இந்த கண்டெய்னரை எப்படி மத்தவங்களோட ஷேர் பண்றதுன்னு பார்க்கலாம். நாம ஒவ்வொரு தடவையும் ஒரு இமேஜை பில்ட் பண்ணும்போது, குறிப்பா அது ஃபெயில் ஆகும்போது, சில குட்டி குட்டி இமேஜ் லேயர்ஸ் அனாதையா தங்கிடும். இதுக்கு பேர் தான் டேங்லிங் இமேஜஸ். இது நம்ம ஹார்ட் டிஸ்க்ல தேவையில்லாம இடத்த அடைச்சிட்டு இருக்கிற டிஜிட்டல் குப்பை மாதிரி. அதனால டாக்கர் இமேஜ் ப்ரோன்னு ஒரே ஒரு சிம்பிள் கமாண்ட் போட்டோம். அது தேவையில்லாத எல்லா இமேஜையும் தூக்கிடுச்சு. நம்புவீங்களா? கிட்டத்தட்ட 248 MB இடத்த நாம திரும்ப எடுத்தோம். இது சின்னதா தெரியலாம், ஆனா பெரிய ப்ராஜெக்ட்ஸ்ல இந்த மாதிரி கிளீனிங் ரொம்ப முக்கியம். கடைசியா ஒரு சூப்பரான விஷயம். நீங்க உருவாக்குன இந்த முழு கண்டெய்னரையும் அது ஏங்கிட்டு இருக்கிற நிலையோட அப்படியே ஒரு போட்டோ எடுத்து ஒரே ஃபைலா மாத்த முடியுமா? முடியும். அதுக்கு தான் எக்ஸ்போர்ட் கமாண்ட். இந்த ஒரே ஒரு ஃபைலை நீங்க யாருக்கு வேணாலும் அனுப்பலாம். அவங்க அதை இம்போர்ட் பண்ணி எங்க வேணாலும் ஓட விடலாம். ஷேரிங் இவ்ளோ ஈஸியா இருக்கு பாருங்க. இதை உருவாக்கினவர் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்க ஒரு பிழையை கண்டுபிடிச்சு அதை சரி செய்ய முயற்சி செய்யும்போது தான் இன்னும் அதிக அறிவை பெறுவீங்க. இது எவ்வளவு உண்மையான வார்த்தை பாருங்க. பிழைகள் எதிரிகள் இல்ல, அவை நம்மளோட ஆசிரியர்கள். சரி, நாம ஒரு நல்ல பாதுகாப்பான கண்டெய்னரை உருவாக்கிட்டோம். எல்லாம் சூப்பரா வேலை செய்யுது. ஆனா இதோட நிறுத்திக்கலாமா? இதை விட சின்னதா, இதை விட வேகமா, இன்னும் அதிக பாதுகாப்போட ஒரு கண்டெய்னரை உருவாக்க முடியாதா? ஆல்பைன் லினக்ஸ் மாதிரி சின்ன இமேஜை வச்சு முயற்சி பண்ணா என்ன ஆகும்? இதுதான் உங்களுக்கான அடுத்த சேலஞ்ச். யோசிச்சு பாருங்க.